வணக்கம். இன்னைக்கு நாம ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. முதல்ல 1931ல அப்ப குடியரசு இதழ்ல பெரியார் சொன்னதா ஒரு விஷயம் இருக்கு. அத கவனிங்க. சொல்லுங்க. உண்மையை மறைத்து பேசுவது என்பது எப்போதும் பேசுகின்றவனுக்கும் பேச்சு கேட்பவர்களுக்கும் திருப்தியை கொடுக்கக்கூடியதாவே இருக்கும். ஓ! ஆனால் உண்மை பேசுவதன் மூலம் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். ம். இந்த வரிய மனசுல வச்சுக்குவோம். ஆமா. இது ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து மாதிரி இருக்கு. இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்விக்கே இட்டு செல்லுதுன்னு நெனைக்கிறேன். என்ன கேள்வி? அதாவது பெரியார் அவரே இத கடைப்பிடிச்சாரா? ஒழுக்கம் பத்தின அவரோட நிலைப்பாடு, குறிப்பா திமுக விஷயத்துல ஒரே மாதிரி இருந்துச்சா? ஆமா, அதான் விஷயம். பொதுவா திருவள்ளுவரோட ஒழுக்க நெறிகளோட ஒப்பிடும்போது முரண்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கட்டுரையோட ஆசிரியர் பார்வையில பெரியாரோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அதுதான் முக்கியம். சரி, அத நம்ம பார்க்க போறோம். 1967ல திமுக ஆட்சிக்கு வந்ததும் ம். பெரியார் ஆரம்பத்துல எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பாப்போம். சரி. விடுதலை பத்திரிகையில மார்ச் 10, 1967ல ஒரு தலையங்கம் எழுதியிருக்காரு. ஓகே. அதுல என்ன சொல்றாரு? அதுல புதுசா வந்த மந்திரிகளுக்கு அனுபவம் பத்தாது, அவசரப்படுவாங்க, மக்களை ஏமாத்த பாப்பாங்கன்னு கொஞ்ச நாள்லயே தெரியுதுன்னு சொல்றாரு. ஓ! ஆரம்பத்திலே நேரடி விமர்சனமா? ஆமா. அப்புறம் தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேத்த முடியாம திணறாங்கன்னும், பதவிக்கு வந்த மறுநாளே செய்வோன்னு சொன்ன எதையுமே செய்யலன்னு குறிப்பிடுறாரு. சரி. அது மட்டும் இல்லாம எல்லா இன மக்களையும் சமமா பார்க்கணும், பாரபட்சம் இல்லாம நடுநிலையா நடந்துக்கணும்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாரு. இது பொதுவான அறிவுரை மாரி இருக்கு. ஆமா. ஆனா ரொம்ப முக்கியமா புது மந்திரிகள் வந்ததும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு லஞ்சம் வாங்குற துணிச்சல் அதிகமாயிடும்னு எச்சரிக்கிறாரு. அடேங்கப்பா! நேரடியாவே லஞ்சம் பத்தி பேசுறாரா? ஆமா. அதனால மந்திரிகள் தான் நேர்மையா இருக்கிறத மக்களுக்கு காட்டணும்னு வலியுறுத்துறார். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கட்டுரை சொல்றபடி பார்த்தா, இந்த ஆரம்ப கட்ட கருத்துக்கள் எப்படி சொல்றது? ஒரு நடுநிலையான விமர்சனம் மாதிரி தெரியுது. ஆமா, புறநிலையா பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா. அதாவது, அப்ப அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பு இல்லாம பொதுவான பார்வையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. சரிதான். ஆனா இந்த கட்டுரையோட ஆசிரியர் சுட்டிக்காட்டுற முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னால பெரியார் தீவிர திமுக ஆதரவாளர் ஆனதுக்கு அப்புறம் ம். இந்த மாதிரி விமர்சனங்களை சுத்தமா நிறுத்திட்டாராம். ஓஹோ! அப்படியா? இங்கதான் ஒரு கேள்வி வருது இல்லையா? காலப்போக்குல திமுக அரசு திருந்திட்டதால விமர்சனம் தேவையில்லாம போச்சா? இல்ல பெரியாரோட நிலைப்பாடு மாறிடுச்சா? இதுதான் முக்கியமான கேள்வி. கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, இல்ல திமுக ஆட்சியில எந்த பெரிய மாற்றமும், சீர்திருத்தமும் வரல. அப்போ மாறாக பெரியார் தான் முன்னாடி கடுமையா கண்டிச்ச விஷயங்களையே அப்புறம் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க? ஆமா. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப கடுமையா அயோக்கியத்தனங்களோட சமரசமானார்னு கூட கட்டுரையில ஒரு வரி வருது. ஓ, ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே. ஆமா. இது பெரியாரோட நிலைப்பாட்டுல ஏற்பட்டதா சொல்லப்படுற மாற்றத்தோட தீவிரத்தை காட்டுதுன்னு கட்டுரையாளர் நினைக்கிறார் போல. இந்த முரண்பாட்டு இன்னும் தெளிவா காட்ட பெரியார் சொன்னதா ரெண்டு நேரெதிரான விஷயங்களை கட்டுரை ஒப்பிடுது. சரி, என்னன்னு அது? ஒன்னு, நாம ஏற்கனவே பார்த்த மார்ச் 1967 தலையங்கம். அதுல ஊழலையும் மக்களை ஏமாத்துறதையும் பத்தி எச்சரிக்கிறார். ஆமா, அத பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் மே 1, 1969ல சென்னையில பேசினதா சொல்ற ஒரு பேச்சு, அது பில்குலே வேற மாதிரி இருக்கு. எப்படி? அவர் சொல்றார், இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான், அந்த மந்திரி குடித்தான், அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது. என்னது? சாதாரணமானதா? ஆமா, ஜனநாயகத்தில் இதுவரை லஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன்? இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது. அடேங்கப்பா! இது இது நம்புற மாதிரியே இல்லையே! இன்னொன்னு இருக்கு. ஆகஸ்ட் 27, 1967 தேதியிட்ட விடுதலை இதழ்ல வந்ததா சொல்ற கருத்து. அதே 1967லயா? மார்ச்ல அப்படி சொன்னவர் ஆகஸ்ட்ல என்ன சொல்றாரு? இப்போது பகுத்தறிவாளர்கள் இங்கே திமுகவை குறிக்கிறதா எடுத்துக்கலாம். ஆட்சியில இருக்கின்றனர். ம். அவர்கள் மேல் பல குறைகளை சொன்னாலும், அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. என்னது? கவலை இல்லையா? ஆமா, வாழ்க்கையில் திருட்டுப் பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி. அவர்கள் மக்களை அறிவாளிகளாக்க பாடுபட்டால் போதும் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. என்ன என்ன சுயநதி தெரியலையே! என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. 1967 மார்ச் மாசம் ஊழலை கடுமையா விமர்சிச்சவர். ஆமா, அதே வருஷம் ஆகஸ்ட் மாசம், அதாவது கொஞ்சம் மாசத்துக்குள்ளேயே லஞ்சம் வாங்கினா கவலை இல்லைன்னும், திருட்டு பணத்துல தனி ருசின்னு சொல்றதா இந்த கட்டுரை சொல்லுது. நம்பவே முடியல. ஆமா.
பெரியார் தலைவர்கள் மக்களை அறிவாளிகளாக்கினால் மட்டும் போதும், ஊழலை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு நியாயம் கற்பிச்சதா கட்டுரையாளர் விளக்குறார். ஆனா இது எப்படி சாத்தியம்? அதுதான் இங்கதான் கட்டுரை ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. ஒரு திருட்டு பயல் எப்படி மக்களை அறிவாளியாக்குவான்? நியாயமான கேள்விதான். இந்த மாதிரி ஒரு முரண்பாட்டை ஏத்துக்கிறதுக்கு நம்ம பகுத்தறிவையும் மனசாட்சியும் ஓரங்கட்டணும்னு கட்டுரை ஆசிரியர் வாதிடுகிறார். இந்த நிலைப்பாடு மாற்றம் கொள்கை அளவுல மட்டும் இல்ல, தர்க்க ரீதியாவும் கேள்விக்குள்ளாக்கப்படுறத நாம இங்க கவனிக்கணும். சரி, இப்ப இந்த மாதிரி ஊழல் அயோக்கியத்தனம் பத்தி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு பல வருஷம் முன்னாடி அவர் என்ன நினைச்சுட்டு இருந்தாருன்னு பாப்போமா? பார்க்கலாம். அப்ப எப்படி இருந்துச்சு அவரோட பார்வை? 1952ல விடுதலை தலையங்கத்துல அவர் எழுதினதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. 1952 அப்போ திமுக ஆட்சியில இல்ல. இல்ல, அப்போ அவர் சொல்றாரு, மனித சமுதாயத்தில் ஒழுக்கமும் நல்ல அரசியலும் ஏற்பட வேண்டுமானால் அயோக்கிய துரோகிகளை, மான ஈனமற்ற இழிமக்களை பொது வாழ்வில் தலை காட்டாமல் அடித்து வீழ்த்துவதேதான் சரியான வழியாகும். வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா எழுதியிருக்கார். அடங்கப்பா, அடித்து வீழ்த்தணும்னா எவ்வளோ கடுமையான நிலைப்பாடு. ஆமா, இப்போ ஒப்பிட்டு பாருங்க. 1952ல ஊழலுக்கு எதிரா, அயோக்கியத்தனத்துக்கு எதிரா அவ்வளவு கடுமை. ஆமா, அடித்து வீழ்த்தணும்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னு கட்டுரை ஆசிரியர் சுட்டி காட்டுறார். ரொம்ப பெரிய இடைவெளிதான். இதனால கட்டுரையாளர் ஒரு கூர்மையான கேள்வியை எழுப்புறார். என்ன கேள்வின்னு சொல்றீங்க? பெரியாரோட பழைய வாக்குகளையே 1952ல சொன்னதை வச்சு பார்த்தா, அப்புறமா அவர் மாத்தி பேசினதுக்காக அப்பவே அவரை நிராகரிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறார். ஓ, அவர் அளவுகோலின் படியே அவர் தப்பு செஞ்சதா சொல்றாரா? ஆமா, அதாவது அவர் போட்ட கணக்குப்படி அவரே தப்பு பண்ணிட்டார்னு கட்டுரை சொல்ல வருது. தன் சொந்த அளவுகோலின்படியே அவர் தவறு இழைத்ததாக இந்த கட்டுரை ஆசிரியர் கருதுகிறார் போல. இது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கு. ஆமா, திமுக மேல வந்த ஊழல் புகார்களை அவர் நியாயப்படுத்தினதா இன்னொரு இடத்துல இருந்து கட்டுரை மேற்கோள் காட்டுது. இங்கிருந்து டிக்காவை சேர்ந்த கருணானந்தம் எழுதின தந்தை பெரியார்ங்கிற புத்தகத்துல இருந்து ஜான்வரி 1973ல அண்ணாமலை நகர்ல பெரியார் பேசினதா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பேசினாரா? அவரு கேட்டாராம், திமுக ஊழல் என்று ஊரெல்லாம் பேசுகிறார்களே, நான் கேட்டுறேன், காந்தி, நேரு, ராஜாஜி, காமராஜர், இந்திரா காந்தி இவர்களில் ஊழலில் சம்பந்தப்படாதவர் யார் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டதா சொல்லப்படுது. ஓ, எல்லாரும் பண்ணிருக்காங்க, அதனால இதுவும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு வாதமா? ஆமா, அப்படிதான் தோணுது. இதுக்கு கட்டுரையாளர் சொல்ற பதில் ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன சொல்றார்? அவர் கேக்குறார், சரி, அப்போ காமராஜர் ஆட்சியில இருந்தப்போ அவர் கூட அரசியல் ரீதியா நெருக்கமா தானே இருந்தாரு. ஆமா, அது உண்மைதான். அப்போ ஏன் காமராஜரோட ஊழல் பத்தி பேசல? அதே மாதிரி ராஜாஜிய பல விஷயத்துல கடுமையா எதிர்த்து அரசியல் செஞ்சாரு. அப்போ ஏன் ராஜாஜியோட ஊழலை சுட்டி காட்டல? இதுவும் யோசிக்க வேண்டிய கேள்விதான். கட்டுரையாளர் ஒரு சந்தேகத்தையும் எழுப்புறார். என்ன சந்தேகம்? ஒருவேளை பிற்காலத்துல திமுக ஊழல் செஞ்சா அத நியாயப்படுத்த வேண்டியிருக்கும்னு நினைச்சு மத்தவங்க ஊழலை அப்பவே கண்டுக்காம விட்டுட்டாரோ? ஓ, இது கட்டுரையாளரோட யூகம் தானே? ஆமா, இது கட்டுரையாளரோட யூகம் தான். இதை நாம தெளிவா சொல்லிடணும். ஆனா பெரியாரோட நிலைப்பாடுகள்ல காணப்பட்டதா சொல்லப்படுற இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால ஒரு அரசியல் கணக்கு இருந்திருக்கலாமோங்கிற ஒரு கோணத்தை இது காட்டுது. புரியுது. ஆக கடைசியா கட்டுரை ஆரம்பத்துல பார்த்த அதே மேற்கோளுக்கு வருது. எந்த மேற்கோள்? உண்மை பத்தினதா. ஆமா, உண்மைய மறைச்சு பேசுறது திருப்தி கொடுக்கும், ஆனா உண்மை பேசுறது அப்படி செய்யாது. சரி, பெரியாரோட திமுக சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல இருக்கிறதா சொல்லப்படுற இந்த முரண்பாடுகள் பத்தின உண்மைய கட்டுரையாளர் பார்வையில் இதுதான் உண்மை. பேசுறது அவரோட தொண்டர்களுக்கு, குறிப்பா திராவிடர் கழகத்தினருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கலாம்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரோட பிற்கால நிலைப்பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி பெரியார் வழிகாட்டுதல் படி நல்லா நடந்துச்சுன்னு சொன்னா அது தொண்டர்களுக்கு பிடிக்கும். ஆமா, அது அவரோட தொண்டர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது உண்மையா இருக்காதுன்னு அவர் நம்புறாரு. அப்போ அவரோட நோக்கம் என்ன? அவரோட நோக்கம் யாரையும் திருப்திப்படுத்துறதோ கோபப்படுத்துறதோ இல்ல. மாறாட பெரியாரோட சொந்த பேச்சுகள், செயல்கள் அடிப்படையில ஒழுக்கம் மற்றும் திமுக தொடர்பான அவரோட நிலைப்பாடுகள்ல காணப்பட்டதா சொல்லப்படுற முரண்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் முடிக்கிறார். சரி, இங்க மையமா நிக்கிற விஷயமே கொள்கைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நடுவுல குறிப்பா அரசியல் சார்பு நிலை காரணமா ஒரு இடைவெளி விழுந்துட்டதா சொல்லப்படுறதுதான். சரி, அப்போ இன்னைக்கு என்னவெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். உண்மை பத்தி பெரியார் ஆரம்பத்துல சொன்ன கருத்து. ஆமா, திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல அவர் வெச்ச விமர்சனங்கள். லஞ்சம் பத்தி கூட பேசினார். ஆமா,
ஆனா கொஞ்ச காலத்திலேயே ஊழலு சாதாரணமா எடுத்துக்கிட்டது அல்லது நியாயப்படுத்தினதா சொல்லப்படுற அவரோட நிலைப்பாட்டு மாற்றம். திருட்டு பணத்துல தனி ருசிங்கிற அளவுக்கு. ஆமா. அப்புறம் இந்த கட்டுரை ஆசிரியர் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுற முரண்பாடுகள் 1952ல சொன்னதுக்கும் அப்புறம் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிதான். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இங்க நாம பார்த்த முக்கிய விஷயம், இந்த கட்டுரை சொல்றபடி ஒழுக்கம் ஊழல் பத்தின கொள்கைகளுக்கும் ஆமா. ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழல்ல, அதாவது திமுகவை ஆதரிக்கிற நிலைப்பாட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கொள்கைகளை அவர் கையாண்டதா சொல்லப்படுற விதத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்ததா சொல்லப்படுறது தான். ஆமா. அந்த டென்ஷன் தான் தெரியுது. ஆமா, இந்த ஆதாரம் முன்வைக்கிற பார்வை கொஞ்சம் சிக்கலானது தான். பெரியார் மாதிரி ஒரு பெரிய தலைவரோட கருத்துக்களையும் காலப்போக்கில் அவரோட நிலைப்பாடுகள் ஏற்பட்டதா சொல்லப்படுற மாற்றங்களையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது ம். இந்த மாதிரி விமர்சனங்களையும் கணக்கில் எடுத்துக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. நாங்க எந்த பக்கமும் சாயாம இந்த கட்டுரையில இருக்கிற வாதங்களை உங்க முன்னாடி வச்சிருக்கோம். சரிதான். கடைசியா உங்க யோசனைக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. ஒரு தலைவரோட செல்வாக்குமிக்க கருத்துக்களுக்கும் அரசியல் காரணங்களுக்காக மாறக்கூடிய அவரோட நடைமுறை நிலைப்பாடுகளுக்கும் இடையில இப்படி சில சமயம் வெளிப்படையா முரண்பாடுகள் வர்றத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. கொள்கைகள், அரசியல் யதார்த்தம், தனிப்பட்ட நிலைப்பாடு, இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான உறவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.